இருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணமற்ற நிலை அல்லது மனமற்ற நிலை இது சாத்தியமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எண்ணமற்ற நிலையை அடைஞ்சிட்டா மாதிரி அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க. உண்மையில் எண்ணமற்ற நிலையை அடைய முடியுமா? அது சாத்தியமா? முடியும்னா எப்படி அடைய முடியும்? சரிங்களா, அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா போலி குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு தியானம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தியானம் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் வந்து குறையும். சரிங்களா, முடிவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணமே இல்லாமல் வந்துட்டு ஒரு நாள் ஆகிடும். இது வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும். அதுவரை வந்து பார்த்திங்கன்னா விடாமல் முயற்சியை வந்து கைவிடாதீங்க, பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையான எண்ணமற்ற நிலைனா என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இல்லை நீங்கள் எண்ணமற்ற நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா அதை எப்படி வந்து உணர்வீங்க? ஒரு எண்ணத்தின் உதவியால் தான் அது வந்து நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எண்ணமற்ற நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் எண்ணமற்ற நிலையை வந்துட்டு நம்ம அடையிறதுன்னு சொல்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்மள பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவு இல்லாமல் பயணிக்கிறோம். சரிங்களா, தெளிவின்மைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சுய விசாரணை வந்து நம்ம பண்ணாதனால தான். எங்கேயோ புத்தகத்தில் படிச்சுட்டு வந்துட்டு யாரோ ஒருத்தர் மூணாவது நபர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம தியானம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் தோன்றி இன்னொரு எண்ணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வரும். அதனாலனா நம்ம எண்ணத்தோடு உறவாடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்சியாக இருந்து அந்த எண்ணத்தை நம்ம பார்த்துட்ருக்கறனால தான். வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் தோன்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எண்ணம் வந்து பிறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமதம், அந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகும். இடைவெளியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணமற்ற நிலை மனமற்ற நிலைன்னு சொல்லிட்டு நம்புகிறதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எண்ணம் தானே. சரிங்களா, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? சரிங்களா, அந்த எண்ணத்தை வந்து நம்ம உணர்றதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எண்ணம் தானே. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனமற்ற நிலை எண்ணமற்ற நிலை சரிங்களா தொடர்பான நமது பிதற்றல்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பயணத்தை வந்து திசை தான் திருப்போம். போலி குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எண்ணமற்ற நிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களின் எண்ணமாகவே நீங்கள் மாறுவது. சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மனமற்ற நிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களின் மனமாகவே நீங்கள் மாறுவது. சரிங்களா, மனம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் இல்லை, எண்ணம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கு செயல் இல்லை, செயல் இல்லைன்னா அங்கு நீங்களே இல்லை. இதுதாங்க உண்மை. சரிங்களா, இதை விட்டுட்டு அவன் ஏதோ சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள்லாம் போய் நம்பிட்டுருக்கீங்க. சரிங்களா, இனிமேட்டாவது கொஞ்சம் விழிப்பாக இருங்க. சரிங்களா, போய் ஏமாறாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.